Hi, hello viewers. Welcome to Janu home cooking. So தட்டு நிறைய பணியாரம் இருக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டான பணியாரம் ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். அதுவும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நீங்க செஞ்சிடலாம். மாவு நீங்க அரைக்காமலே வீட்ல இருக்கிற இட்லி மாவு வச்சு செய்ய போறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. குயிக்காவே நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செஞ்சு சாப்பிடலாம்னு பார்க்கலாம். இந்த ருசியான ஸ்வீட் பணியாரத்துக்கு வீட்ல இருக்கிற மாவு வச்சு தான் செய்ய போறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன மாவு எடுக்கணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுருக்கிற இட்லி மாவு, தோசை மாவு, ஆறு ஆப்பம் மாவு எந்த மாவுனாலும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 3 கப் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் கப் மெஷர்மெண்ட். நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ 3 கப் மாவு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 ஏலக்காய், ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் இடியாப்ப மாவு, எல்லாம் அரிசி மாவு, அண்ட் 1 கப் நீங்கள் வெல்லம் பாகு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3/4 கப் நீங்கள் வெல்லம் எடுத்துட்டு அதில் ஒரு 1/2 கப் இல்லை 1/4 கப் தண்ணி ஊற்றி காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கப் வந்துடும். ஸோ நீங்கள் 3 கப் மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் வெல்ல பாகு எடுத்துக்கோங்க. பாகில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்டியான பணியாரம் நம்ம சாப்பிட முடியும். ஸோ உடனடியாக மாவு கரைச்சிடலாம். இட்லி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா புளிச்ச மாவு, அது நல்லா பொங்கி இருக்குது. ஸோ கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வச்சுருக்கிற அந்த தேங்காய், 2 ஏலக்காய் அதை சேர்த்துக்கோங்க. தென் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சுகர் சிரப், அதையும் ஊற்றி எல்லாத்தையும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் குயிக்காகவே செஞ்சு கொடுக்கலாங்க. உங்கள் கிட்ஸுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ திடீர்னு யாராவது உங்கள் கெஸ்ட் வந்துட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மாவு கரைச்சா போதும். தேங்காய் மட்டும் திருவி வச்சுக்கோங்க. ஸோ வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்த்து கூட, ஒயிட் சுகர் சேர்த்து கூட பண்ணலாம். டைம் இல்லைன்னா வெல்லம் கண்டிப்பாக சேர்த்து பண்ணுங்கள். ஸோ அப்படியே நெய் ஊற்றி பணியாரக்கல்ல ஊற்றினோன்னா டேஸ்டியான பணியாரம் நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் கல்லில் பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் திங்க் பண்ணேன். ஸோ உங்கள் மாவு ரொம்ப புளிச்சு போயிருந்ததுன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நீங்கள் கரைச்சி ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. எனக்கு இன்றைக்கி தேவைப்படல. என் மாவு கரெக்டாக இருக்குது, நல்லா புளிச்சும் இருக்குது, ஆனால் ரொம்ப புளிச்சு தெரியலை. அதனால நான் இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க. டைரெக்டாக நீங்கள் பணியாரக்கல்ல ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்து ஊற்றி எடுத்து சாப்பிட வேண்டியதான். உங்கள் பணியாரம் ரெடி ஆகிடும். வாங்க பணியாரம் ஊற்றி எடுத்துடலாம். கல் நல்லா சூடாகிடுச்சு. நீங்கள் வச்சுருக்கிற நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ எது சேர்த்துனாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ நான் கீ வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நெய் விட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ வச்சுருக்கிற நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் கூட போதும். நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்குவீங்களோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவு ஊற்றிடலாம். ஸோ ஒவ்வொரு நேரமும் மாவு ஒரு மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தேங்காயெலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த தேங்காயெலாம் கரெக்டாக எல்லா பணியாரத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ஊற்றி முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியமுக்கும் சிம்முக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் வைக்காதீங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு குக் ஆகும். குக் ஆகினதை எடுக்கலாம். மேலே கொஞ்சம் மாவு உங்களுக்கு தெரியும், பச்சை மாவு. இப்போ நீங்கள் திருப்ப வேண்டாம். ஸோ அந்த பச்சை மாவு கொஞ்சம் கலர் டர்ன் அதுக்கப்புறம் நம்ம திருப்பினோன்னா கரெக்டாக குக் ஆகும். வெளியிலையும் மாவு செதறாமல் வரும். ஸோ இப்போ தான் பர்ஃபெக்டான டைம். மேலே உங்களுக்கு ரொம்ப பச்சை மாவு தெரியலை. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதை டர்ன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ பப்ளியான பணியாரம் சுட்டுக்கிட்டே இருக்கும். சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். பணியாரம் எல்லாமே குக் ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டே இருக்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக சுட்டு எடுத்த பணியாரம் ஸ்வீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப குட்டி கல் என்னோடது, அதனால் குட்டியாக இருக்குது. நான் நிறைய மாவு கூட விடலை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. என் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.